ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இது உங்கள் மணிமொழியின் கதை களஞ்சியம். உங்களோட ஹெட்ஃபோன்ஸை மாட்டிக்கோங்க. உங்கள் கண்களை மூடி இந்த கதையில் வர கதாபாத்திரங்களை கற்பனை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒரு நல்ல கதை படிக்கிற அனுபவத்தை நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக்கும் தட்டிடுங்க. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3, அத்தியாயம் 63. மின்னலும் இடியும். கதவு திறந்ததும் நிலைப்படி அருகே நின்றிருந்த காஞ்சனாதேவியை பஞ்சனையிலிருந்தே கவனித்த இளைய பல்லவனுக்கு அவள் கருவிழிகளில் விரவி கிடந்தது சினமா, வியப்பா, பிரமிப்பா என்பது அடியோடு புரியாததால் அவன் பெரும் சங்கடத்துடன் மஞ்சத்திலேயே மெல்ல அசைந்தான். உண்மையில் காஞ்சனாதேவியின் இதயத்தில் அந்த 3 உணர்ச்சிகளும் கலந்தே சுழன்றன. மலையூர் வீழ்ச்சியை இளைய பல்லவனுக்கு தானே அறிவிக்க வேண்டும் என்று ஆசையுடன் ஓடி வந்த அவளுக்கு தனது ஆசையின் வீழ்ச்சி காட்சியொன்று அங்கு காத்திருக்கும் என்பது எப்படி தெரிந்திருக்க முடியும்? ஆகவே கதவு திறந்து எதிரே மஞ்சள் அழகி நின்றதும் அவள் ஒரு கணம் பிரமித்தே போனாள். அடுத்த கணம் தனது கருவிழிகளை பெரும் சினத்துடன் மஞ்சள் அழகியின் மீது நிலைக்கவும் விட்டாள். மஞ்சள் அழகியின் நிலையும் கிட்டத்தட்ட காஞ்சனாதேவியின் நிலையிலேயே இருந்தது. மஞ்சள் அழகியும் காஞ்சனாதேவியும் நேருக்கு நேர் சந்தித்து கொள்ளவில்லையானாலும் இருவரும் சமீப காலத்தில் ஒருவரை பற்றியொருவர் பல பேரிடம் விசாரித்து அறிந்திருந்தமையால் ஒருவரையொருவர் இன்னாரென்று புரிந்து கொள்வது பிரமாதமாயில்லை. காஞ்சனாதேவி நின்ற தோரணையிலிருந்தும் அவள் கையில் உருவி நின்ற கத்தியிலிருந்தும் அவள் இளைய பல்லவன் இருந்த திசையையும் நோக்கி தன்னையும் நோக்கியதிலிருந்தும் அவள் விழிகளில் எழுந்த கோபத்திலிருந்தும் அவள் கடாரத்தின் இளவரசி என்பதை புரிந்து கொண்ட மஞ்சள் அழகியும் அவள் மீது சினம் நிரம்பிய பார்வையை வீசினாள். மஞ்சள் அழகியின் அழகிய விழிகளும் அவள் மஞ்சள் நிற தேகமும் அவள் இன்னார் என்பதை விளக்கியதால் அவளை சுட்டு விடுபவள் போல் பார்த்த காஞ்சனாதேவி தனக்கும் அந்த அறைக்கும் இடையே நின்ற அவளை இடது கையால் விலக்கிக் கொண்டு உள்ளே நுழைய முயன்றாள். ஆனால் திறந்திருந்த ஒரே கதவின் இடைவெளியை மஞ்சள் அழகியின் கை தடுத்து நின்றது. யார் நீ என்ற கேள்வியிலும் அதிகாரத்தோணி இருந்தது. அதை அவரை கேட்டு தெரிந்து கொள் என்று வேகத்துடன் பதில் கூறிய காஞ்சனாதேவி, அது இருக்கட்டும், நீ யார் என்று வினவினாள். மஞ்சள் அழகியின் இதழ்களில் இகழ்ச்சி நகை விரிந்தது. அதையும் அவரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று சொற்களில் மட்டுமின்றி இளைய பல்லவன் இருந்த திசையை நோக்கி சற்றே திரும்பிய அவள் தலையின் அசைவிலுங்கூட இகழ்ச்சி பலமாக பிரதிபலித்தது. காஞ்சனாதேவியின் கருவிழிகள் கோபத்தை அள்ளி வீசின. அப்படியா விஷயம் என்ற சொற்கள் மிக கடுமையுடன் உதிர்ந்தன. ஆம், அப்படியேதான் விஷயம் என்று மஞ்சள் அழகி மிக அலட்சியத்துடன் பதில் சொன்னாள். அதற்கு மேல் தாளமாட்டாத காஞ்சனாதேவி என்ன செய்வதென்றோ என்ன பேசுவதென்றோ அறியாமல் நின்ற இடத்தில் சற்றே துடித்தாள். அவள் துடிப்பையும் கால்களின் நடுக்கத்தையும் மஞ்சள் அழகி கவனித்தாள். அவள் உணர்ச்சி வேகத்தால் துடிப்பதையும் அதற்கு காரணம் தானே என்பதையும் யூகித்து கொண்ட மஞ்சள் அழகி குறுக்கே தடுத்து நின்ற தனது கரத்தை எடுத்து போ உள்ளே என்று கூறினாள். காஞ்சனாதேவியின் உள்ளம் பெரும் கொதிப்படைந்திருந்ததால் அவள் பதிலேதும் பேசாமல் அறைக்குள் சென்றாள். அவள் உள்ளே வந்ததும் அறை கதவை மீண்டும் சாத்திய மஞ்சள் அழகி கதவின் மீது தனது முதுகை வைத்து சாய்ந்து கொண்டு காஞ்சனாதேவியையும் இளைய பல்லவனையும் மாறி மாறி நோக்கினாள். பஞ்சனையின் ஒரு மூலையில் சாளரத்துக்கருகே அப்பொழுதும் அமர்ந்திருந்தான் கடல்புறாவின் தலைவன். அதுவரை அவனுக்கு இருந்த அசட்டை, நிதானம் எதுவும் அவனிடம் காணப்படவில்லை. அந்த தருணத்தில் ஏதோ பயந்து ஒடுங்கும் திருடனைப் போலிருந்தது அவன் உட்கார்ந்திருந்த முறையும் கூட. அறைக்குள் நுழைந்ததும் காஞ்சனாதேவி சில வினாடிகள் இளைய பல்லவனை உற்று நோக்கியதையும் பிறகு பஞ்சனையை கண்டதையும்
அடுத்தபடி அதன் மீது சுடுவிழிகளை திருப்பியதையும் கண்ட மஞ்சள் அழகி அவள் சினம் தலைக்கேறி விட்டதன் காரணத்தை புரிந்து கொண்டாள். இளைய பல்லவனும் தானும் பஞ்சனையில் தவழ்ந்து சாளரத்தருகே சென்றதாலும் திரும்பத்தான் இறங்கி கதவை திறக்க சென்றதாலும் பஞ்சனையை மறைத்து கிடந்த சீலை பெரிதும் கலைந்து கசங்கி கிடந்ததை காஞ்சனாதேவி தவறாக பொருள் கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து கொண்டதால் பெரும் சங்கடத்துக்குள்ளான மஞ்சள் அழகி தனது கண்களை நிலத்தை நோக்கி தாழ்த்தினாள். அத்தனை சங்கடத்திலும் ஒரு மகிழ்ச்சியும் இருந்தது அவளுக்கு. காஞ்சனாதேவி நினைப்பது மட்டும் உண்மையாயிருந்திருக்குமானால் என்று உள்ளூர எண்ணியதால் அவள் உடலெல்லாம் வெக்கமும் மகிழ்ச்சியும் கலந்து ஊடுருவிச் சென்றன. காஞ்சனாதேவியின் மனதில் மகிழ்ச்சி ஏதும் இல்லாதது மட்டுமல்ல, துன்பமும் கோபமும் கலந்த உணர்ச்சி அலைகள் எழுந்து எழுந்து அவள் இதயத்தை தாக்கின. இப்படியும் ஒரு வெக்கங்கெட்டவள் இருப்பாளா? என் எதிரே சங்கோஜமின்றி நிற்கிறாளே இவள் என்று மனதுக்குள் நினைத்தாள். அந்த நினைப்பை நேரடியாக சொல்லாமல் குத்தலாக பேசவும் துவங்கிய காஞ்சனாதேவி, இளைய பல்லவர் சிறையில் இருப்பதாக தேவர் சொன்னார், கோட்டை தலைவர் அறையில் சிறையில் இருப்பதாகவும் சொன்னார் என்று கூறி இளைய பல்லவனை கூர்ந்து நோக்கினாள். அதுவரை கடற்பகுதியை கவனிப்பது போல் பாசாங்கு செய்து கொண்டிருந்த இளைய பல்லவன் மெல்ல திரும்பி, என்ன சொன்னார் என்று மென்று விழுங்கினான். சிறையில் இருப்பதாக சொன்னார் என்று இகழ்ச்சியுடன் சொற்களை உதறவிட்ட காஞ்சனாதேவி, ஆனால் என்று கூறி வார்த்தைகளை தேக்கினாள். கோபம் தொண்டையை அடைத்ததால், ஆனால் என்ன என்று ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்டான் இளைய பல்லவன். சிறிது தவறு செய்துவிட்டார். என்ன தவறு? நீங்கள் சிறையிருப்பது கோட்டை தலைவரின் அறை என்று சொன்னார், தலைவியின் அறை என்று சொல்லவில்லை. அது மட்டுமல்ல. இந்த சிறையிலிருந்து நீங்கள் தப்ப இஷ்டப்பட மாட்டீர்கள் என்றும் சொல்லவில்லை. காஞ்சனாதேவியின் சொற்கள் மிகுந்த கடுமையுடனும் இகழ்ச்சியுடனும் ஒலித்தன. அவள் கண்கள் மீண்டும் கலைந்து கிடந்த பஞ்சனையை நோக்கின. இளைய பல்லவனுக்கு என்ன சொல்வதென்று விளங்கவில்லை. எதிரே நின்ற காஞ்சனாதேவியையும் கதவை அடைத்து நின்ற மஞ்சள் அழகியையும் மாறி மாறி பார்த்தான். பிறகு கோபத்தை மஞ்சள் அழகியின் மீது திருப்பி, எதற்காக அந்த கதவை அடைத்து கொண்டு நிற்கிறாய் என்று சீறினான். அதுவரை சங்கடத்தால் நிலத்தை நோக்கி இருந்த தலையை திடீரென உயர்த்திய மஞ்சள் அழகி நன்றாக உடலையும் நிமிர்த்தி நின்றாள். அவள் கண்களிலும் சினம் ததும்பியது. கடுமையே சாதாரணமாக காணப்படாத மஞ்சள் அழகியின் குரலிலும் கடுமை ஒலித்தது. உங்கள் இருவருக்கும் தடையாயிருந்தால் போய்விடுகிறேன் என்று கடும் சொற்களை உதிர்த்த மஞ்சள் அழகி காஞ்சனாதேவியை சுட சுட பார்த்தாள். ஆமாம், இனிமேல் இங்கிருக்க அவசியமில்லை உனக்கு என்றாள் காஞ்சனாதேவி எரிச்சலுடன். உனக்கு அவசியம் இருக்கிறது, இரு என்று கூறிவிட்டு சரேல் என திரும்பி கதவை திறந்து கொண்டு வெளியே செல்ல முயன்ற மஞ்சள் அழகியை நோக்கி, இரு மஞ்சள் அழகி இரு என்று கூவிக்கொண்டு பஞ்சனையில் தவழ்ந்து வந்து அவசர அவசரமாக இறங்கினான் இளைய பல்லவன். அவன் அவசரத்தை பார்த்த காஞ்சனாதேவி, விழுந்து விடாதீர்கள், மெல்ல போங்கள், உங்கள் காதலி எங்கும் ஓடிவிட மாட்டாள் என்றாள். வெளியே செல்ல முயன்ற மஞ்சள் அழகி சரேல் என திரும்பினாள். அறையின் உட்பக்கம் நோக்கி, என்ன சொன்னாய் என்று பெரிதும் கோபத்துடன் வார்த்தைகளை உதிர்த்து கொண்டே காஞ்சனாதேவியை நோக்கி 2 அடி எடுத்து வைத்தாள். அதைக் கண்டு லவலேசமும் அஞ்சாத காஞ்சனாதேவி, உன்னுடன் நான் பேசவில்லை என்று முகத்தை திருப்பிக் கொண்டாள். பின் யாருடன் பேசினாய்? உன் காதலருடன் பேசினாயா என்று சீறினாள் மஞ்சள் அழகி. காஞ்சனாதேவியின் சினம் தலைக்கேறியது. ஆம், இவர் என் காதலர்தான், அதை பற்றி வெட்கப்படவில்லை நான் என்று இறைந்தாள் காஞ்சனாதேவி. பின் எதை பற்றி வெட்கப்படுவாயோ என்று வினவினாள் மஞ்சள் அழகி மேலும் அவளை நோக்கி. இதற்கு வெட்கப்படுகிறேன் என்று கூறிய காஞ்சனாதேவி களைந்து கிடந்த பஞ்சனியை காட்டினாள். அவள் பார்வையிலும் குரலிலும் இகழ்ச்சி பெரிதும் பிரதிபலித்தது. அந்த இகழ்ச்சி பார்வையையோ பேச்சையோ சிறிதும் லட்சியம் செய்யாத மஞ்சள் அழகி,
இந்த பஞ்சனை இந்த ஒரு நாள்தான் கலைந்திருக்கிறது என்றாள். மஞ்சள் அழகியின் குரலில் இகழ்ச்சி எல்லை கடந்து தொனித்தது. என்ன சொன்னாய்? காஞ்சனாதேவியின் குரலில் சீற்றம் மிதமின்றி தொனித்தது. இந்த ஓர் இரவில்தான் இந்த பஞ்சனை கலைந்தது. ஆனால் இங்கு மட்டுமா பஞ்சனை இருக்கிறது என்று விஷமத்துடன் இழுத்தாள் மஞ்சள் அழகி. வேறு எங்கு இருக்கிறது? காஞ்சனாதேவியின் குரலில் சங்கடம் இருந்தது. கடல் புறாவிலும் தான் பஞ்சனை இருக்கும். அங்கும் அங்கும் என்ன? தலைவரும் இருந்திருக்கிறார், தலைவியும் இருந்திருக்கிறாள். ஒரு நாள் அல்ல, பல நாட்கள். காஞ்சனாதேவி திக்பிரமை பிடித்து நின்றாள். மஞ்சள் அழகி எந்த கருத்தை உட்புகுத்தி பேசுகிறாள் என்பது நன்றாக விளங்கியது கடாரத்து கட்டழகிக்கு. அவள் கோபத்தால் ஒரு வினாடி நடுங்கினாள். அடுத்தபடி நன்றாக நிமிர்ந்து கொண்டு, மஞ்சள் அழகி, ஆம், அதுதானே உன் காதலர் உனக்கு இட்ட செல்ல பெயர். நன்றாக யோசித்து பேசு. யாருடன் பேசுகிறாய் என்பதை புரிந்து கொண்டு பேசு என்று அதிகார தோரணையில் கூறினாள். யாருடன் பேசுகிறேன்? இகழ்ச்சி அப்பொழுதும் தொனித்தது மஞ்சள் அழகியின் குரலில். கடாரத்து இளவரசியிடம் பெரும் கௌரவத்துடனும் அதிகாரத்துடனும் கூறினாள் காஞ்சனாதேவி. நீ யாருடன் பேசுகிறாய் தெரியுமா என்று பதிலுக்கு கேட்டாள் மஞ்சள் அழகி. யாருடன்? அதையும் நீ புரிந்து கொண்டு பேசுவது நல்லதல்லவா? மஞ்சள் அழகியின் குரல் புதுவிதமாக ஒலித்ததை கவனித்த காஞ்சனாதேவிக்கு அதற்கு காரணம் புரியாததால் சற்று குழப்பத்துடன் கேட்டாள். நல்லது சொல் என்று. மஞ்சள் அழகி மிக கம்பீரமாக நிமிர்ந்து நின்றாள். எந்த சாம்ராஜ்யத்துக்கு கடாரத்தின் சிற்றரசு உட்பட்டதோ, எந்த சாம்ராஜ்யத்தின் அதிபதிக்கு முன்னால் கடாரத்தின் மன்னர் தலைவணங்கி நிற்க வேண்டுமோ, அந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் இளவரசியுடன் பேசுகிறாய் காஞ்சனா. உண்மையில் நீ பேச வேண்டியது இந்த நிலையில் அல்ல. என் முன் தலைவணங்கி என் பாதம் பணிந்து நீ பேச வேண்டும். இதுவரை உத்தேசித்து உன் சொற்களையும் உன் பதற்றத்தையும் பொறுத்தேன் என்று பெரும் சக்கரவர்த்தினி பேசுவது போல் பேசிய மஞ்சள் அழகியின் சொற்களை கேட்டதும் விவரிக்க இயலாத பிரமிப்பை அடைந்தாள் காஞ்சனாதேவி. என்ன, நீயா? ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தின் இளவரசியா என்று வினவினாள் கடாரத்தின் இளவரசி தடுமாற்றமடைந்த குரலில். சந்தேகமிருந்தால் இவரை கேட்கலாம் என்றாள் மஞ்சள் அழகி. காஞ்சனாதேவி இளைய பல்லவனை நோக்கினாள். மஞ்சள் அழகி சொல்வது முற்றிலும் உண்மை என்பதற்கு அறிகுறியாக தலையசைத்தான் இளைய பல்லவன். அந்த தலையசைப்பு அவள் கோபத்தை கிளறவே செய்தது. இவளை நீங்களும் சக்கரவர்த்தியின் மகள் என ஒப்புக்கொள்கிறீர்களா என்று வினவினாள். அந்த இரு அழகிகளுக்கும் இடையில் பழைய சம்பாஷணை மறைந்து புதுவித சம்பாஷணை உதயமானதும் சிறிது சுயநிலையை அடைந்த இளைய பல்லவன், நான் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் உண்மை அதுதான் என்றான். உண்மை அதுதானா? வியப்பால் காஞ்சனாதேவியின் வாய் திறந்தது. ஆம் என்றான் இளைய பல்லவன். இளவரசியாக ஒப்புக்கொண்டது யார்? இவள் தந்தை. யார்? எனது சிறிய தந்தையா? ஆம். இருக்க முடியாது, இருக்க முடியாது. இதை சொன்ன காஞ்சனாதேவியின் இதயத்தில் பொறாமை கனல் பலமாக வீசியது. மஞ்சள் அழகி சாம்ராஜ்யத்தின் இளவரசியாகிவிட்டாளே என்பதனால் ஏற்பட்ட பொறாமையல்ல அது. இளைய பல்லவன் மன சாம்ராஜ்யத்தை பிடித்துவிட்டாளே என்ற பொறாமையால் நிதானமிழந்து முறை தவறியும் பேச ஆரம்பித்தாள். இருக்க முடியாது என்று மீண்டும் வலியுறுத்தினாள். ஏன் இருக்க முடியாது என்று குறுக்கே புகுந்தது மஞ்சள் அழகியின் கேள்வி. உன் தந்தை சாம்ராஜ்யாதிபதிதான், ஆனால் அவர் மனமாகாதவர் என்ற காஞ்சனாதேவியின் சொற்களில் பொறாமை மின்னல் பயங்கரமாக பளிச்சிட்டது. சொற்களை முடி. மஞ்சள் அழகியின் குரல் பயங்கரமாக ஒலித்தது. உன் தாய். சொற்களை விழுங்க முயன்றாள் காஞ்சனாதேவி. ஆனால் பொறாமையை விழுங்க முடியவில்லை அவளால். பொறாமை மின்னல் அவள் முகத்திலும் குரலிலும் கூட பளிச்சிட்டது. மின்னலை தொடர்ந்து வரும் இடி அடுத்த வினாடி எழுந்தது. அதன் பயங்கரம் அந்த அறையையே நடுங்க வைத்தது. சற்றும் எதிர்பாராத விளைவு கண்மூடி கண் திறப்பதற்குள் நிகழ்ந்துவிட்டது. 63ஆம் அத்தியாயம் நிறைவு பெற்றது.
சாண்டில்யனின் கடல்புறா பாகம் 3 அத்தியாயம் 64. அவள் அளித்த பரிசு. வினாடி நேரத்தில் கண்மூடி கண் திறப்பதற்குள் நிகழ்ந்துவிட்ட அந்த விபரீதத்தை கவனித்ததால் பெரும் சங்கடத்துக்கும் ஏன் அச்சத்துக்கும் கூட உள்ளான இளைய பல்லவன் என்ன செய்வது ஏது செய்வது என்றறியாமல் பிரம்மை பிடித்து பல வினாடிகள் அந்த இரு மங்கையர்களுக்கும் இடையில் நின்றுவிட்டான். மஞ்சள் அழகியின் தாயை பற்றி காஞ்சனாதேவி பிரஸ்தாபிக்க முற்பட்டதுமே ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்து இளவரசியின் முகத்தில் என்றும் தான் காணாத கோபக்கினி துளிர்விட்டதையும் அவள் உதடுகளும் மெல்ல துடிப்புடன் அசைந்ததையும் கவனித்த இளைய பல்லவன் அடுத்து ஏதோ விபரீதம் ஏற்பட போகிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கையிலேயே திடீரென்று அந்த பயங்கர சம்பவம் நிகழ்ந்துவிட்டதால் அவன் மட்டுமல்ல, காஞ்சனாதேவி கூட நிலை குலைந்து போனாள். உன் தாய் என்று துவங்கி மேலே பேச முடியாமல் சொற்களை விழுங்கிய அந்த வினாடியிலேயே மஞ்சள் அழகியின் வலது கரம் சரேல் என்று எழுந்து காஞ்சனாதேவியின் கன்னத்தில் பாய்ந்து விட்டது. பளீர் என்று விழுந்த அந்த அடியின் வேகத்தால் அடைந்த துன்பத்தை விட அந்த அடி அளித்த அவமானத்தின் வேகத்தை சகிக்க முடியாத கடாரத்தின் இளவரசி கன்று சிவந்த கன்னத்தை கூட தடவிக்கொள்ள சக்தியற்றவளாய் மஞ்சள் அழகியின் முன்பு நின்றாள். அவள் பங்கஜ விழிகளில் நீர்த்துளிகள் திரண்டு எழுந்தன. அடிப்பட்டவள் கண்களில் நீர்த்துளிகள் எழுந்ததற்கு காரணம் உண்டு. அடித்த மஞ்சள் அழகியின் கண்களில் எதற்காக நீர்த்துளிகள் எழ வேண்டும்? அந்த இரண்டு மங்கையரும் அந்த சோக கட்டத்தில் கூட பார்ப்பதற்கு அழகாகவே இருந்தார்கள். அவர்கள் கண்களில் திரண்ட நீர்த்துளிகள் கூட அவர்கள் முகங்களுக்கு தனி சோபையை அளித்தன. அந்த இரண்டு அழகிகளின் சீற்றத்திற்கிடையே இரண்டு பெண் புலிகளுக்கிடையே நிற்கும் ஆண் புலியென நின்றிருந்த இளைய பல்லவன் நிலை விவரிக்க இயலாததாயிருந்தது. காஞ்சனாதேவியின் பொறாமை மின்னலை தொடர்ந்து மஞ்சள் அழகியின் கையடிக்கு பிறகு ஏற்பட்ட பலவித உணர்ச்சிகளால் 3 பேரும் மௌனமே சாதித்தார்கள் பல வினாடிகளுக்கு. மூவரில் முதலாக மஞ்சள் அழகியே சுயநிலையடைந்தாள். வெகு சீக்கிரம் தனது முந்தானையால் கண்களை துடைத்து கொண்ட மஞ்சள் அழகி ஒரு முறை அந்த அறையிலிருந்த மற்ற இருவரையும் நோக்கினாள். பிறகு மிகுந்த கம்பீரத்துடன் தலையை நிமிர்த்தி கொண்டாள். அவள் பார்த்த பார்வை பெரும் சக்கரவர்த்தினியின் பார்வையாக இருந்ததை இளைய பல்லவன் மட்டுமின்றி கண்ணீரின் மூலம் காஞ்சனாதேவி கூட கண்டாள். அந்த சில வினாடிகளில் மஞ்சள் அழகியை பற்றி தான் அதுவரை போட்டிருந்த எடை மிகவும் தவறு என்பதையும் நாடாள தன்னை விட தகுதியுள்ள ஒருத்தியை தான் சந்தித்து விட்டதையும் உணர்ந்து கொண்ட காஞ்சனாதேவி அழகும் திறமையும் ஒருங்கே அமைந்த மஞ்சள் அழகியிடம் இளைய பல்லவன் மனத்தை பறிகொடுத்ததில் வியப்பில்லை என்பதையும் உணர்ந்து கொண்டாள். இந்த உணர்வின் விளைவாக ஏதோ சொல்ல அவள் உதடுகள் அசையத் தொடங்கின. எதையும் சொல்ல வேண்டாம் என தன் கையின் கம்பீர சைகையினாலேயே உணர்த்திய மஞ்சள் அழகி இளைய பல்லவனை நோக்கி, இளைய பல்லவரே, உமது காதலியை அடித்தது பற்றி வருந்துகிறேன். இனி நீங்கள் உங்கள் கடமையை செய்யலாம் என்றாள் சிறைப்பட்ட மகாராணி பேசும் குரலில். இளைய பல்லவனுக்கு ஏதும் புரியாததால், என் கடமையா? எதை சொல்கிறாய் மஞ்சள் அழகி என்று வினவினான். மலையூர் கோட்டை பிடிபட்டு விட்டது இளைய பல்லவரே. அதை அறிவிக்கத்தான் தங்கள் காதலியார் வந்தார். ஆகவே அடுத்து நடக்க வேண்டியதை கவனிக்கலாம் அல்லவா என்றாள் மஞ்சள் அழகி. அடுத்து நடக்க வேண்டியது என்ன? ஒரு கடற்படை தலைவரிடம் ஒரு கோட்டை சிக்குகிறது. அடுத்தபடி அவர் என்ன செய்வார்? கோட்டை காவலை தன் வீரர்களை கொண்டு உறுதிப்படுத்துவது, எதிரிகளை என்று சொல்லப்போன இளைய பல்லவன் மேற்கொண்டு பேச முடியாமல் திகைப்புற்று நின்றான். அவன் திகைப்பை கவனித்த மஞ்சள் அழகியின் முகம் அனுதாபத்தால் சற்றே கனிந்தது. அவன் திகைப்பதாக நடித்து பார்த்திருக்கிறாள் அவள் பல சந்தர்ப்பங்களில். ஆனால் அவன் உண்மையாக திகைத்ததை அன்றுதான் பார்த்தாளாகையால்
அத்தகைய மாவீரனை திகைக்கச் செய்த தன்னையே நொந்து கொண்டாள் ஒரு கணம். அடுத்தபடி அனுதாபத்துடன் பேசவும் முற்பட்டு, ஏன் திகைக்கிறீர்கள் இளைய பல்லவரே? ஏன் சொற்களை பாதியில் நிறுத்திவிட்டீர்கள் என்று கேட்டாள். இளைய பல்லவன் அவளை வியப்புடன் பார்த்தான். கேவலம் பறவை போல் கொள்ளையரிடையில் உலாவி வந்த மஞ்சள் அழகி ஓர் ஆண்டுக்குள்ளாகவே எத்தனை மாறிவிட்டாள் என்பதை எண்ணி பார்த்தான். அவள் கம்பீர தோற்றத்துக்கும் மாற்றத்துக்கும் காரணம் அவளுக்கு திடீரென ஜெயவர்மன் அளித்த பதவியாயிருக்க முடியுமா என்று நினைத்து பார்த்து அதுவாயிருக்க முடியாதென்ற முடிவுக்கு வந்தான். இவளும் ஆளப் பிறந்தவள். கொள்ளையர் மத்தியில் இருந்த பொழுது சூழ்நிலையின் நீரு மூடியிருந்தது இந்த நெருப்பு துண்டத்தை. அந்த நீற்றை ஜெயவர்மன் ஊதிவிடவே இயற்கையான கம்பீர அக்னி சுடர்விடுகிறது என்று தனக்குள் சொல்லிக்கொண்ட இளைய பல்லவன், சொற்களை பாதியில் நிறுத்த காரணம் இருக்கிறது மஞ்சளழகி, நீ சொல்வதை செய்ய எனக்கு திறன் இல்லை என்றான். இளைய பல்லவருக்கா திறன் இல்லையா என்றாள் மஞ்சளழகி இகழ்ச்சியுடன். அந்த இகழ்ச்சியை கவனித்தும் சட்டை செய்யாத இளைய பல்லவன், ஆம் மஞ்சளழகி, திறன் இல்லை என்றான். காஞ்சனாதேவிக்காக கங்கதேவனை கொன்ற இளைய பல்லவருக்கா திறன் இல்லை என்ற மஞ்சளழகியின் கேள்வியின் பொருள் பலவாறாக துணித்தது. கங்கதேவன் கொல்லப்பட்டது மாநக்காவரத்தை காப்பாற்ற மட்டுமல்ல என்பதை மஞ்சளழகி அறிந்து கொண்டிருக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட இளைய பல்லவன் பெரும் சங்கடத்துக்குள்ளானான். அவன் மட்டுமல்ல, காஞ்சனாதேவியின் நிலைமையும் சங்கடத்துக்குள்ளாகியது. அந்த இருவர் சங்கடத்தையும் அதிகப்படுத்தச் சொன்னாள் மஞ்சளழகி. மாநக்காவரத்தில் நடந்தது பூராவையும் வணிகர் சொல்ல கேட்டேன் இளைய பல்லவரே, அதிலிருந்துதான் முடிவுக்கு வந்தேன். அவசியமில்லாதிருந்தும் நீங்கள் கங்கதேவனை கொன்றீர்கள் என்பதை என்று. இளைய பல்லவன் பதிலேதும் சொல்லவில்லை. காஞ்சனாதேவி மட்டும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு கேட்டாள், அவசியமில்லை என்பது உனக்கெப்படி தெரியும் என்று. பதிலுக்கு மஞ்சளழகி அத்தனை சோகத்திலும் புன்முறுவல் பூத்தாள். உன்னை விட இளைய பல்லவரை நான் நன்கு அறிந்திருப்பதால் தெரியும். பாலூர் பெருந்துறையில் அவரை சிறை மீட்க நீ உதவினாய். அவர் மட்டும் தனித்து உன்னை காப்பாற்ற வேண்டிய சந்தர்ப்பங்கள் குறைவு. ஒரே சந்தர்ப்பம் மாநக்காவரத்தில் கிடைத்தது. அந்த சந்தர்ப்பத்தில் கங்கதேவனை பாதுகாக்க வேண்டிய மாலுமிகளையும் மரக்கலங்களையும் தன் கைக்கு மாற்றிக்கொண்டு விட்டார். இஷ்டமிருந்தால் அவர் கங்கதேவனை சிறை செய்து உயிருடன் விட்டிருக்கலாம். ஆனால் வேண்டுமென்று தனியிடத்துக்கு வரவழைத்து அவனை கொன்றிருக்கிறார். காரணம் எனக்கு தெரியும், நீயும் தெரிந்து கொள்வது நல்லது என்றாள் மஞ்சளழகி சோக புன்முறுவலுக்கிடையே. என்ன காரணம் என்றாள் காஞ்சனாதேவி சங்கடத்துடன். உன்னை கங்கதேவன் ஏதோ ஒரு விதத்தில் அவமதித்திருக்க வேண்டும். உன்னிடம் தகாத எண்ணம் கொண்டிருக்க வேண்டும். ஆகையால் தான் அவனை கொன்றிருக்கிறார் இவர் என்று மஞ்சளழகி இளைய பல்லவனை நோக்கி திரும்பி, இல்லையா இளைய பல்லவரே என்றும் வினவினாள். அவள் யூகம் 100% சரி என்பதை இளைய பல்லவன் மட்டுமின்றி காஞ்சனாதேவியும் அறிந்திருந்ததால் இருவரும் பேச சக்தியற்று வாயடைத்து நின்றார்கள். மஞ்சளழகி மேலும் பேசத் துவங்கி, காஞ்சனாதேவி, அவர் செய்கையிலிருந்து உனக்கு ஒரு படிப்பினை தேவை என்றாள். என்ன படிப்பினை? காஞ்சனாதேவியின் குரல் வறண்டு கிடந்தது. பெண்களின் கௌரவம் உயிரை விட முக்கியம் என்பது. உன் கௌரவத்திற்காக ஒருவன் உயிர் போயிருக்கிறது பார் என்றாள் மஞ்சளழகி. பெண்களின் கௌரவம் முக்கியம் என்பது எனக்கே தெரியும் என்றாள் காஞ்சனாதேவி சற்றே கோபம் சொற்களில் தொனிக்க. தெரிந்தால் அதை பின்பற்றி நடக்கவும் தெரிந்து கொள் என்றாள் மஞ்சளழகி ஏதோ சீடனுக்கு போதிக்கும் குருவைப் போல. இதை நீ எனக்கு உபதேசிக்க அவசியமில்லை. அவசியமிருக்கிறதால்தான் சொல்கிறேன். என்ன அவசியத்தை கண்டுவிட்டாய் நீ? ஒரு பெண்ணை கன்னத்தில் அடிக்கும் நீ பெண் கௌரவத்தை பற்றி பேசுவது விந்தையாயிருக்கின்றது. கன்னத்தில் அடித்தது சாதாரண தண்டனை என்றாள் மஞ்சளழகி நிர்பயமாக காஞ்சனாதேவியை நோக்கி. சாதாரண தண்டனையா? கோபம் மிதமின்றி தொனித்தது காஞ்சனாதேவியின் கேள்வியில். ஆம்,
பெண் கௌரவத்தை அல்பமாக நினைத்ததற்காக கங்கதேவனை கொல்லவில்லையா இவர்? அதை ஒப்பிட்டு பார் இந்த அடியுடன் என்றாள் மஞ்சளழகி. இந்த பதில் காஞ்சனாதேவியை திகைக்க வைத்தது. அந்த திகைப்பு அவள் முகத்தில் பூரணமாக பிரதிபலிக்கவும் செய்தது. அதை கவனித்த மஞ்சளழகி மேலும் சொன்னாள், காஞ்சனாதேவி, நீ ஒரு நாட்டின் இளவரசி. நாளைய சாம்ராஜ்ய பீடத்தில் அமர்ந்தாலும் அமரலாம். ஆகையால் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொள். சொற்களை அளந்து பேசு. இந்த அறைக்கு வந்ததும் உன்னை போல் நானும் ஒரு பெண் என்பதை மறந்து பஞ்சனையை சுட்டிக்காட்டி எனக்கு மாசு கற்பித்து பேசினாய். மரக்கலத்தில் நீயும் இவரும் தனித்திருந்ததை சொல்லி சுட்டிக்காட்டினேன். அப்பொழுதும் நீ மசியவில்லை. பொறாமையால் உணர்ச்சிகளை காற்றில் பறக்கவிட்டாய். இன்னொரு பெண், அதுவும் என் தாய், அவள் மீதும் மாசு கற்பிக்க முனைந்தாய். தாய்மையின் புனிதத்தன்மையை உணராத பெண் பெண்ணே அல்ல காஞ்சனாதேவி. இதை நன்றாக உணர்ந்து கொள். அது மட்டுமல்ல, புது தலைமுறையை ஈன்று கொடுக்கும் தாய்மார்களை வைத்து அரசாள வேண்டிய நீ அவர்களை புனிதமாக நினைக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதிகார மமதை, ஏன் காதல் பொறாமை கூட உன் கண்களை மறைக்கக்கூடாது. அப்பொழுதுதான் நீ சக்கரவர்த்தினியாக முடியும். காஞ்சனாதேவி திக்பிரமை பிடித்து நின்றாள். மஞ்சளழகியின் தீரம், கௌரவமான பார்வை, உபதேசம் அனைத்தும் அவளை நடுங்க வைத்தன. கோபத்தில், பொறாமையில் எத்தனை பெரிய தீமையை அவளுக்கு விளைவித்து விட்டோம் என்ற எண்ணம் அப்பொழுதுதான் காஞ்சனாதேவிக்கு உதயமாயிற்று. காஞ்சனாதேவியின் உள்ளத்தே அதுவரை புதைந்து கிடந்த கருணை உணர்ச்சி மேலெழுந்தது. 2 அடியில் மஞ்சளழகியின் அருகே சென்று அவள் கை 2ஐயும் பிடித்து கொண்டாள் காஞ்சனாதேவி. மஞ்சளழகி என்று பேசவும் துவங்கி மேலே ஏதும் பேச முடியாமல் வாயடைத்து நின்றாள். வாய் சொல்ல முடியாததை கண்கள் சொல்லின. காஞ்சனாவின் கருவிழிகளில் படர்ந்த உள்ள கிடக்கையை கண்ட மஞ்சளழகி அடிபட்ட அவள் கன்னத்தை ஒரு வினாடி தடவி கொடுத்தாள். பிறகு சரேல் என திரும்பி அந்த அறையிலிருந்து வெளியே ஓடினாள். காஞ்சனாதேவியும் இளைய பல்லவனும் ஒருவரையொருவர் நோக்கிக் கொண்டு மௌனமாக நின்றார்கள். மௌனத்தை காஞ்சனாதேவியே கலைத்தாள். பாவம் என்ற ஒரு சொல்லால். இளைய பல்லவன் விழிகள் விரித்த பார்வையொன்றை காஞ்சனாதேவியை நோக்கி வீசின. ஆம், பரிதாபத்துக்குரியவள்தான் என்ற சொற்களை அவன் உதடுகள் வருத்தத்துடன் உதிர்த்தன. உங்களை பிரிந்த பரிதாபத்தை தானே குறிப்பிடுகிறீர்கள் என்றாள் காஞ்சனாதேவி அச்சம் நிரம்பிய குரலில். இல்லை காஞ்சனா, என்னை பிரிந்தது மட்டுமல்ல பரிதாபம். எத்தனையோ இழந்தாள் அவள் இந்த வயதுக்குள். குழந்தையிலேயே தாயை இழந்தாள். தந்தை சாம்ராஜ்யாதிபதியாயிருந்தாலும் அவரை தந்தை என்று அழைக்கும் தகுதியை இழந்தாள். என்னையும் இழந்தாள் அக்ஷயமுனை கோட்டையிலிருந்து. அது மட்டுமல்ல, எனக்காக இந்த ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யத்தையும் இழந்து விட்டாள் என்றான் இளைய பல்லவன் துக்கம் கொட்டிய குரலில். சாம்ராஜ்யத்தை இழந்தாளா என்று வினவினாள் காஞ்சனாதேவி ஆச்சரியத்துடன். ஆம் காஞ்சனா, சாம்ராஜ்யத்தை இழந்தாள். அவள் இஷ்டப்பட்டிருந்தால் நேற்றிரவிலேயே நமது மரக்கலங்கள் அனைத்தையும் அழித்திருக்கலாம். நமது மரக்கலங்கள் அழிந்திருந்தால் இந்த மலையூர் கோட்டையில் இன்று நாம் அனைவரும் சிறைப்பட்டிருப்போம். ஆனால் வெற்றியடைய இஷ்டப்படவில்லை அவள். எனது வெற்றியையே நாடினாள். ஆகையால்தான் இந்த கோட்டை பாதுகாப்புக்காக செய்திருந்த அழிவு சாதனங்களை உபயோகப்படுத்தவில்லை. என்னிடம் கோட்டையை ஒப்படைத்திருக்கிறாள். இன்று நாம் அடைந்திருக்கும் வெற்றி அவள் வெற்றி என்றான் இளைய பல்லவன். அப்படியானால் நீங்கள் அனுப்பிய இந்த கோட்டையின் உபத்தலைவன், நீங்கள் செய்த சமிக்கைகள் இவை? மஞ்சளழகி நமக்களித்த பெரு வெற்றியின் சிறு சம்பவங்கள். பெரும் பாறைகளையும் தீப்பந்தங்களையும் நெடுந்தூரம் வீசும் பெரும் யந்திரங்களை மஞ்சளழகி இந்த கோட்டையில் அமைத்திருக்கிறாள். எனக்கும் காட்டினாள். அந்த எந்திரங்கள் நதிப்பகுதியை நோக்கி நின்றன. மஞ்சளழகி மட்டும் கண்ணை அசைத்திருந்தால் கடல்புறாவும் மற்ற மரக்கலங்களும் படுசூரணமாக போயிருக்கும். ஆனால் யந்திரங்களை அவள் வீசவில்லை.
தன்னை கொன்று தப்பிச் சென்று என் மாலுமிகளுடன் மீண்டும் வந்து கோட்டையை பிடிக்கச் சொன்னாள். நான் இசையவில்லை. மஞ்சள் அழகியின் தியாகம் மகத்தானது. எனக்காக சகலத்தையும் உதறியிருக்கிறாள். இன்று அவள் தயவால் ராஜேந்திர சோழ தேவர் வெகு சிரமப்பட்டு பிடித்த இக்கோட்டையை மிக சுலபமாக நாம் பிடித்திருக்கிறோம் என்றான் இளைய பல்லவன் குரலில் உணர்ச்சி பொங்க. ஆம், எதிர்ப்பு அதிகமில்லை. நமது 1000 மாலுமிகள் கோட்டையை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இப்பொழுது நகரமும் நமது கையில் இருப்பதாக வைத்து கொள்ளலாம் என்று ஒப்புக்கொண்டாள் காஞ்சனாதேவி. இது அவள் அளித்த பரிசு என்று கூறினான் இளைய பல்லவன். அவன் சொற்களில் உற்சாகம் ஏதுமில்லை. ஒரு நாளிகைக்கெல்லாம் அமீரும் கண்டியத்தேவனும் வந்து கோட்டை பூரணமாக கையில் சிக்கிவிட்டதென சொன்ன செய்தியையும் உற்சாகமில்லாமலேயே வாங்கி கொண்டான். மேற்கொண்டு நகர பிரமுகர்களை வரவழைக்கவும் சோழர் புலிக்கொடியை மலையூர் கோட்டை மீது ஏற்றவும் உத்தரவிட்ட போது எந்த உற்சாகத்தையும் காட்டவில்லை அவன். காஞ்சனாதேவியை கூட அறையை விட்டு அனுப்பிவிட்ட அவன் அன்று பூராவும் அந்த அறையில் உற்சாகமின்றியே கழித்தான். நகரத்து பெரியோர்கள் வந்ததும் நகரம் பிடிப்பட்ட விஷயத்தை தெரியப்படுத்தி சிறந்த தமிழ் வணிகர் 4 நகரத்தின் நிர்வாகத்தை ஒப்படைத்தும் தனது மாலுமிகளில் 200 பேரையும் உள்ளூரிலிருந்து கிடைக்கக்கூடிய தமிழ் வீரர்கள் பலரையும் கோட்டையை நிர்வாகம் செய்ய உத்தரவிட்டும் தனது கடமைகளை திட்டமாக முடித்துவிட்ட இளைய பல்லவன் நகர மக்கள் வெற்றி விழா கொண்டாடவும் அனுமதித்தான். அதற்கு பிறகு தனது அறையில் யாரையும் அனுமதிக்கவில்லை அவன். வெற்றி விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. மலையூரில் கோட்டையில் பெரும் பெரும் தீபங்கள் ஏற்றப்பட்டன. தமிழ் வணிகரையும் ஊழியரையும் பெரும்பாலாக உடைய அந்த நகரம் மகிழ்ச்சி வெள்ளத்தால் ஆழ்ந்தது. அந்த மகிழ்ச்சியிலோ கொண்டாட்டங்களிலோ கலந்து கொள்ளாத இளைய பல்லவன் அந்த அறையில் தனித்தே இருந்தான் 2 நாட்களும். அவனை பார்க்க விரும்பிய காஞ்சனாதேவிக்கு கூட இடம் தரவில்லை அவன். 2 நாட்களில் மலையூர் நிர்வாகத் திட்டத்தை அமைத்து கொடுத்ததும் 3வது நாள் புறப்பட சித்தப்பட்ட இளைய பல்லவன் அமீரையும் கண்டியத்தேவனையும் அழைத்து கோட்டை காவலுக்கு அவசியமான பேரை தவிர மற்ற மாலுமிகளை மரக்கலங்களுக்கு செல்ல உத்தரவிடுமாறு பணித்தான். தானும் புறப்பட சித்தமானான். உத்தரவை பெற்றதும் கண்டியத்தேவன் விரைந்தான். சற்றே தயங்கிய அமீரை நோக்கி இளைய பல்லவன், என்ன அமீர், ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா என்று வினவினான். ஆம் இளைய பல்லவரே, இருவரை பற்றி உத்தரவு தேவையாயிருக்கிறது என்றான் அமீர். இளைய பல்லவன் அமீர் எதிர்பார்ப்பது என்னவென்பதை புரிந்து கொண்டு சற்று நேரம் தீவிரமாக யோசித்தான். பிறகு தன் முடிவை கூறினான். முடிவு திருப்தியாயில்லை அமீருக்கு. இதனால் சங்கடங்கள் இருக்கின்றன என்றும் கூறினான். என்ன சங்கடம் என்று வினவினான் இளைய பல்லவன். நமது அடுத்த குறி ஸ்ரீவிஜயம். அதற்கு இந்த முடிவு இடையூறல்லவா? இதை கேட்ட இளைய பல்லவன் புன்னகை பூத்தான். அமீரின் அருகில் வந்து அவன் தோள் மீது தனது வலது கையை வைத்து அவனை உற்று நோக்கி, சில இடையூறுகளை நாம் தவிர்க்க முடியாது அமீர் என்று கூறினான் பொருள்பட. அமீர் புரிந்து கொண்டான். ஆகவே வருத்தத்துடன் தலையசைத்து இஷ்டமில்லாத அலுவலை நாடிச் செல்பவன் தோரணையில் நடந்து சென்றான். அடுத்த நாள் மாலை கடல் புறாவும் அதன் துணை மரக்கலங்களும் நங்கூரங்களை எடுத்து நகர்ந்தன நதியின் முகத்துவாரத்தை நோக்கி. கடல்புறாவின் தளத்தில் நின்று எதிரே விலகிக் கொண்டிருந்த மலையூர் கோட்டையை கவனித்துக் கொண்டிருந்தான் இளைய பல்லவன். அவள் அளித்த பரிசு இது. நான் என்ன அளிக்கப் போகிறேன் அவளுக்கு என்று அவன் உதடுகளில் இருந்து சொற்கள் உதிர்ந்தன. சோக புன்முறுவலொன்று அவன் உறுதியான உதடுகளில் தவழ்ந்து அசையாத அந்த அதரங்களை கூட சற்றே துன்பத்தால் நெகிழ வைத்தது. 64ஆம் அத்தியாயம் முடிவு பெற்றது.